10ஆம் வகுப்பு மாணவர்கள் உங்களுடைய முதல் பொதுத் தேர்வுக்கு தீவிரமாக தயாராகிட்டு இருக்கீங்க. இந்த சந்தர்ப்பத்தில் உங்களோட சில விஷயங்களை நான் பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். ரொம்ப முக்கியமான விஷயங்கள். நாளைக்கு தேர்வில் இதை நீங்கள் கட்டாயம் கடைபிடிக்கணும். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நாளைக்கு உங்களுக்கு 10 நிமிடம் கொஷின் பேப்பரை படித்து பார்க்குறதுக்கு டைம் கொடுப்பாங்க. அந்த 10 நிமிஷத்தை தெளிவாக பயன்படுத்திக்கங்க. ஒவ்வொரு வினாவையும் உள்வாங்கி அது என்ன பொருளில் கேட்டிருக்காங்க, அதற்கான விடை என்ன அப்படிங்கிறத சரியாக மனசில் நிறுத்திக்கிங்க. ரெண்டாவது விஷயம், கொஷின் நம்பர் ப்ராப்பராக போடுங்க. 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் கொஷின் நம்பர், ஆப்ஷன் அப்புறம் ஆன்சர், இந்த 3மே இருக்கிற மாதிரி எழுதணும். மிக முக்கியமாக எழுத்துப்பிழைகள் எல்லாம் இல்லாமல் எழுதுறதுக்கும் பொருள் பிழை எல்லாம் இல்லாமல் எழுதுறதுக்கும் முயற்சி பண்ணுங்கள். 2 வினாக்களுக்கு நீங்கள் விடையளிக்கிறத ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்ன வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலைச்சொற்கள் ஒன்றும், மொழியாக்கம் ஒன்றும், செவி மாற்றுத்திறனாளர்களுக்கு மாற்று வினாவாக வேறொரு வினா கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அது உங்களுக்கான வினா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து அந்த வினாவுக்கு விடையளிச்சிடக்கூடாது. அது செவி மாற்றுத்திறனாளர்களுக்கான வினா மட்டுமே. அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மிக முக்கியமாக புத்தகத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய கொஷின்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரிவைஸ் பண்ணுங்கள். ஏன்னா இனிமேல் புதுசாக படிக்க முடியாது. நாளைக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கேட்டாலுமே கூட இதெல்லாமே தெளிவாக சொல்லியிருங்க. புதுசாக எதையுமே படிக்காதீங்க, ஏற்கனவே படித்ததை ரிவைஸ் பண்ணுங்கன்னு சொல்லிடுங்க. உங்களுக்கும் அதுதான் என்னுடைய ஆலோசனை. கண்டிப்பாக நாளைக்கு எக்ஸாம் நல்லா வரும். நல்ல விதமாக எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட்.